5ஆம் அத்தியாயம். மார்போடு அணைத்து வளர்த்த மருமகளின் திருமணத்திற்கு மாமன் நான் இல்லாமலா வேலரே? மதிகெட்டு விட்டதோ? நட்பை மறந்தீரோ வேலரே? நட்பின் மதிப்பை நினைத்தே இந்த முடிவு மன்னரே. நீதி மாறக்கூடாது. நின் மதிப்பு கெட்டுவிடவும் கூடாது. தூக்கு தண்டனை கைதியின் திருமணத்திற்கு அரசர் வந்தால் ஊரார் வதந்தி பேசுமே நண்பரே. எம் பொருட்டு நீர் தாங்குவீர். என் மனம் தாங்காதையா என்று கால் பிடித்து நின்றவரை தோள் பிடித்து அணைத்து உறுதியுமளித்தார் மன்னர் விஷ்ணுரூபர். இல்லத்தையும் கடையையும் தவிர மற்றதை விற்று காலாவதியான கள்வனின் வாழ்க்கைக்கு உயிரளித்து மகளின் மணவாளனாக்க மனம் வருந்த அழைத்து வந்தார் முத்துவேலர். விலங்கு பூட்டி பூமாலையோடு சென்றவன் பூமாலை சூட்ட விலங்கற்று வந்தான். கோலாகலமாய் துவங்கியது குழலியின் திருமணம். முத்துவேலர் முகத்திற்காக முறைகளும் வந்தது. உறவுகளும் திருமணத்திற்கு வந்தார்கள். மங்கள நான் கழுத்தில் ஏற வந்தவர்கள் வாழ்த்திட தேடியும் காணவில்லை தந்தையான முத்துவேலரை. விதியை உணர்ந்து சகிக்க முடியாமல் காசி யாத்திரை கிளம்பிட்டார் முத்துவேலர். விரும்பியவன் கிடைத்ததால் வேறேதையும் சிந்திக்காது விரைவில் வந்துவிடுவார். தந்தை என்ற எண்ணத்தில் அழுகையை ஆனந்தமாக்கி நகர்ந்தாள் அலைகுழலி.